2023 பொங்கலுக்கு அஜித்தோட துணிவு படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா AK62 படத்தை விக்னேஷ் சிவன் தான் டைரக்ட் பண்ணுவார்னு எல்லாம் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல விக்னேஷ் சிவன் அந்த படத்துல விலகுறாரு. காரணம் என்னன்னா, விக்னேஷ் சிவன் ஒரு முழுமையான கதையை ரெடி பண்ணாம பாதி மட்டுமே ரெடி பண்ணிட்டு கதை சொன்னதுனால அவர் அந்த படத்துல இருந்து வெளியேற்றப்பட்டு மகிழ் திருமணி உள்ள கொண்டு வராங்க. அந்த வகையில 2023 மே 1ஆம் தேதி அஜித்தோட பர்த்டே செலிப்ரேட் பண்ற விதமா இந்த விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் செம்ம இம்ப்ரெசிவா இருந்ததுனால இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் இந்த விடாமுயற்சி. இந்த படத்தோட கதை என்ன, இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னோட பேர் சக்திவேல். இந்த விடாமுயற்சி படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, அஜித்தும் திரிஷாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 12 வருஷம் கழிச்சு திரிஷாவுக்கு அஜித் கூட இருக்க விருப்பம் இல்லாதனால டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தன்னோட அப்பா வீட்டுக்கு போகணும் திரிஷா சொல்றாங்க. உடனே அஜித் என்ன சொல்றாருன்னா, நானே உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும்போது கார் ரிப்பேர் ஆயிருது. அந்த வழியே அர்ஜுனும் ரெஜினா திரிஷாவுக்கு லிஃப்ட் கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அஜித் ஒரு விஷயம் தெரிய வருது, திரிஷாவை கடத்திட்டாங்கன்னு. கடத்தப்பட்ட தன்னோட ஒய்ஃபை அஜித் எப்படி மீட்கிறாரு அப்படிங்கறதா இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இந்த விடாமுயற்சி படத்தோட ட்ரீசர் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துக்கான ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதாவது 1997 ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க சொன்னாங்க. அந்த சமயத்துல தான் இந்த பேரமௌண்ட் பிக்சர் இவங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறாங்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரவே எல்லாரும் அப்படி என்னதான் இந்த பிரேக் டவுன் படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் அதனோட படத்தோட சினாப்சிஸ் மட்டும் படிச்சாங்க. அப்பவே இந்த படத்தோட கதை மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யாருன்னு தெரியாத 2 பேர் தன்னுடைய ஒய்ஃபை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதை நம்ம ஹீரோ எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிக்காரு அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட கதை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை ஆட் பண்ணிருக்காங்க சொல்லலாம். அதாவது சம்பந்தமே இல்லாத 2 பேர் பேசி அவங்க ஒய்ஃபை கடத்திட்டு போறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, அது யார் செய்ய சொன்னாங்க, இவங்களோட மோட்டிவ் என்ன அப்படிங்கறத நம்ம ஹீரோ அஜித் குமார் எப்படி கண்டுபிடிக்காரு, கடைசியா தன்னுடைய ஒய்ஃபை எப்படி ரெக்கவர் பண்றாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் அஜித் திரிஷாவோட லவ் சம்பந்தப்பட்ட காட்சிகள் தான் அதிகமா இருக்கு. அடுத்த ஹாஃப் அன் அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஆரவ் தேவையில்லாம அஜித் கிட்ட திரிஷா கிட்ட சண்டை போடுற அந்த சீக்வன்ஸ், நைஸா பேசி திரிஷாவை கிட்னாப் பண்ணிட்டு போற அந்த சீக்வன்ஸ், அதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எப்படியா தான் ஒய்ஃபை கண்டுபிடிக்கும்னு நினைக்கிற ஒரு ஹஸ்பண்டோட ஒரு மனநிலையை அழகா வெளிப்படுத்திருக்காங்க சொல்லலாம். இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இப்ப வரைக்குமே அஜித்துக்கு தான் ஒய்ஃப் எதுக்காக கடத்தினாங்க, யார் கடத்தினாங்கிற விஷயம் தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இமிடியேட்டா சஸ்பென்ஸா அவங்க ரிவீல் பண்றாங்க. திரிஷா யார் கடத்தினாங்க, எதுக்கு கடத்த சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை அர்ஜுனும் ரெஜினா அஜித் கிட்ட சொல்லிடுறாங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த படத்தோட சஸ்பென்ஸ் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிருது. இந்த மாதிரி சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த படத்தோட எண்ட் வரைக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா அந்த படத்தை நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பாங்க. அப்போதான் ஸ்கிரீன் பிளேல நீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா விஷயங்களை கொடுக்க முடியும். எதுக்கு கடத்தினாங்கன்னு தெரியாம கடைசி வரைக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா தான் திரைக்கதையில சுவாரஸ்யத்தை கொண்டு வர முடியும். ஆனா இந்த இன்டர்வல் பிளாக்லயே பாத்தீங்கன்னா திரிஷா தான் உங்களை கடத்த சொன்னாங்க அப்படின்னு அர்ஜுனும் ரெஜினாவும் அஜித் கிட்ட சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா அது அஜித் குமார் அவர்களுக்கு நடிப்பு தான். காரணம் என்னன்னா, லாங்குவேஜ் தெரியாத இடத்துல அஜித் குமார் தன்னுடைய ஒய்ஃபை தேடி அலையிற அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாக அஜித் குமார் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுவும் லாங்குவேஜ் தெரியாதனால அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கட்டும், இல்ல கை கால் வச்சு வச்சு காட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுக்கு மட்டும் இல்ல, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்லணும்னா, இந்த படத்துல பாக்குற ஒவ்வொரு கேரக்டர் மேலையும் ஒவ்வொரு விதமான சந்தேகத்தை கொடுக்குற மாதிரியே நமக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுவும் ஆரோவும் அஜித்தும் மீட் பண்ணிக்கிற ஒவ்வொரு சீன் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன கேட்டீங்கன்னா அது அனிருத்தியோட மியூசிக் அண்ட் சாங்ஸ் தான். இது வேற லெவல்னு சொல்லலாம். பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் சொல்ல முடியாது, பக்காவா முடிச்சு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சவாடிக்க சாங்கா இருக்கட்டும், இல்ல விடாமுயற்சி சாங்கா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டர் மெட்டீரியல் தான் சொல்லணும். எல்லாரும் எந்த ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன் என்ன கேட்டீங்கன்னா, இதுக்கு இந்த கிட்னாப்பிங் பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பாத்தீங்கன்னா 3 ஆங்கிள் நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. ஒன்னு திரிஷாவோட ஆங்கிள் இதை காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அஜித் குமாரோட ஆங்கிள் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரோட ஃப்ரெண்டான ரம்யா அவங்களுடைய ஆங்கிள் காட்டியிருப்பாங்க. இந்த 3 பேரோட ஆங்கிள் காட்டும் பொழுது பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த படம் சக்சஸ் ஆச்சுன்னா இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். இந்த விடாமுயற்சி படத்தோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் தான். அஜித் குமார் கார் எப்படி ஓட்டுவாருன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த கார் சேசிங்கா இருக்கட்டும், இல்ல காருக்குள்ள நடக்கிற அந்த சண்டையா இருக்கட்டும், முக்கியமா பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல ஆர்வம் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் சொல்லலாம். அதுக்கப்புறமா கிளைமேக்ஸ்ல அஜித்தும் அர்ஜுனும் மோதிக்கிற அந்த சண்டை காட்சிகள் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு 3 ஃபைட் சீக்வன்ஸ் தான் இந்த படத்துல இருக்கு. ஆனா அந்த 3 ஃபைட் பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ட்ரீட்னு சொல்லலாம்.
எப்படி ஒரு படத்துக்கு இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துல தேவையில்லாத விஷயங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா, அஜித்தும் த்ரிஷாவும் லவ் பண்றாங்க. அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடையாது. தன்னோட ஒய்ஃபை கடத்திடுறாங்க. ஆனா தான் ஒய்ஃப் தான் இதை செய்ய சொல்றாங்க அப்படிங்கிறத ரிவீல் பண்றாங்க. நம்ம ஒய்ஃப் நம்மளே இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாம திருப்பி எப்படியாவது வந்து தன் ஒய்ஃபை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறார் அஜித் குமார். அப்படின்னா எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த படத்துல கோட்டை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு சஸ்பென்ஸை வந்து ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரிவீல் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட அடுத்த சீன் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாவே கெஸ் பண்ண முடியுது. இதுல இன்னொரு சொதப்பலான ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த அர்ஜுனுக்கும் ரெஜினாவுக்கும் இருக்கிற அந்த லவ் தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் வந்து வில்லன் தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு வந்து ஸ்டோரி கொடுத்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்காக தான் இவங்க பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவரான ஒரு விஷயம் தான் தோணுது. ஸோ இந்த போர்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் எடுத்துருந்துக்கலாம். ஒரு ஹாலிவுட் படத்தை நீங்க இன்ஸ்பயர் பண்ணி தமிழ்ல எடுக்கும் பொழுது அப்படியே வந்து எடுத்து வைக்காம தமிழ் ஆடியன்ஸ் தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா தான் ஸ்கிரீன் பிளேல சுவாரஸ்யத்தை கொண்டு வர முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இன்னொரு தேவையில்லாத விஷயத்துன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வந்து அசர்பைசான் கண்ட்ரில இந்த படத்தை எடுத்தது தான். இந்த மாதிரி இடம் இந்தியாவிலே நிறைய இடங்கள் இருக்கு. நிறைய ஏன் நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரி ஹைவேஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது எதுக்காக கொண்டு போய் அசர்பைசான்ல எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லல. இதனாலதான் இவங்க அசர்பைசான்ல இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்தை வந்து அசர்பைசான் தான் நீங்க எடுத்து ஆகணுமா அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ இதை வந்து இந்தியாவோட வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து வேற ஏதோ ஸ்டேட்ல வச்சு எடுத்துக்கலாம். மொத்தத்துல இந்த விடாமுயற்சி திரைப்படம் எப்படி கேட்டீங்கன்னா, 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த அஜித் ரசிகர்களுக்கு இது ஒரு வேற லெவலான ஒரு ட்ரீட்னு சொல்லலாம். ஒருவேளை நீங்க ஜெனரல் ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒன் டைம் வாட்சபிள் தான். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.